தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Chennai Silks and Aha Oho Adi Sale. GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே 27 வயதுடைய ரிதன்யா என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருமணமான 2.5 மாசத்துல தற்கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான செய்தி. அது மட்டும் இல்ல, தற்கொலை செய்வதற்கு முன்பு தன்னுடைய அப்பாவுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல என தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இந்த உரையாடல் நிகழ்ச்சி கூட ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடம் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் மனநல ஆலோசகர் ஜெய்சன் அவர்கள், சக்தி அபியான் அமைப்பின் கிருத்தியாதரன் அவர்கள். இருவரையும் வரவேற்போம். வணக்கம். கிருத்தியா மேம், உங்கள்கிட்ட தான் முதல்ல. தற்கொலைக்கு முன்பு அந்த பெண் பேசிய ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மன ரீதியாக இன்னும் கொஞ்சம் தைரியம் கொடுத்துருக்கலாம் ரெண்டு தரப்பு பேரண்ட்ஸும். 2 பக்க பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. மறுநாளைக்கு 1 பவுனுக்காக ஒரு பொண்ணு செத்து போச்சு. அதுக்கு யாருக்கான்? 2022ல இந்தியாவோட டேட்டா படி 6000 பெண்கள் செத்து போயிருக்காங்களே, அதுக்கு யாருக்கான்? போன்ற காரணங்கள் தான். வரதட்சணை, பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள், மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அப்படின்னா தொடர்ந்து இந்த கொடுமைகள் நடக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த மனநிலையே மாறணும். சமூகம் தான் காரணம். நீங்களும் காரணம், நானும் காரணம், எல்லாரும் காரணம். அந்த பெற்றோர்கிட்ட பேட்டிட்ட என்ன இருக்காங்கன்னா, என் பொண்ணு கௌரவமா செத்து போச்சு, இன்னொரு திருமணம் வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு, ஒருவனுக்கு ஒருத்தின்னு முடிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு 2ஆம் திருமணத்துக்கு மேட்ரிமோனி வந்தாச்சு. சிங்கிளா வாழறதுக்கான பயம். அதாவது ஒரு பெண் தனியாக வாழ முடியாது, திருமணத்தை முறிக்க கூடாது. இதெல்லாம் யாரு எழுதி வச்சா? இன்னொன்னு, பிறக்கும் பொழுதே ஒரு பெண்ணும் ஆணும் செக்ஷுவலா பெண் உறுப்போடும் ஆண் உறுப்போடும் பறக்கிறாங்க. ஆனா ஜெண்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ ஒரு பெண் இப்படிதான் வளரணும், நீ ஒரு ஆண் இப்படிதான் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வளர்ப்பு முறையினால் சமூகம் பெண்களை தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா நீ பெண் கிச்சன்ல தான் இருக்கணும், மாமனாருக்கு முன்னாடி எழுந்து நிக்கணும். அந்த பொண்ணு சொல்லுதா இல்லையா, நின்னுகிட்டே இருக்கணும். இந்த பொண்ணு சாதாரண இல்ல, அது ஆண்டர்பனர், 10 பேரை வச்சு வேலை வாங்கின பொண்ணு. இருந்தாலும் மாமனாருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கணும். நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ பெண், நீ நல்ல பொண்ணா இருக்கணும், நீ நல்ல பேர் எடுக்கணும், புகுந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும், பொறுத்து போகணும். இது ஒரு வீட்லயா சொல்றாங்க? ஒரே ஒரு பெற்றோரா சொல்றாங்க பொறுத்து போ பொறுத்து போ பொறுத்து போ? இல்ல, பொண்ணு பெத்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். சரி, ஒன்னு சொல்றேன். இப்ப உங்க மனைவி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, பர்சனலா இருந்தாலும் கேக்குறேன், உங்க மனைவி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க போவாங்க? கணவன்கிட்ட சொல்லணும், இல்லன்னா பெற்றோர். கணவன் வீடு விட்டா வேற எங்க போவாங்க? பிரச்சனைனா கோச்சிக்கிட்டா எங்க போவாங்க? பொதுவா எல்லார் வீட்லயும் நடக்கத்தானே. வீட்டுக்கு தான் போகணும், பெற்றோர் வீட்டுக்கு தான் போகணும். பெற்றோர் வீட்டுக்கு தான் போவோம். அப்பனா உங்களுக்கு பெற்றோர் வீடு கிடையாது, எங்களுக்கு மட்டும் ஏன் பெற்றோர் வீடு? அப்பனா எங்க வீடு எங்க? உங்களுக்கு பெற்றோர் வீடு இருக்கா? என் வீடு எங்க? எனக்கு கோச்சிட்டு போனா எனக்கு வழி எங்க வாழறதுக்கு? உங்களுக்கு மட்டும் உரிமை. நீங்க இருக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருக்கு, ஒண்ணு நீங்க சம்பாதிச்சு வாங்குவீங்க, இல்லாட்டி உங்க பெற்றோர்கிட்ட இருந்து உங்களுக்கு வீடு வரும். ஆனா எங்களுக்கு ஏது வீடு? வீட்டை விட்டு தரத்துறது தானே மெயினா பண்றீங்க. வீட்டை விட்டு தரத்துறோம், இருந்தா என்ன, செத்தா என்ன, செத்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன பத்தி கவலை? அப்புறம் என்ன, ரித்தனியா செத்து போயிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, இந்த செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் கேஸ் போட்டு அப்படி பதறிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி செத்தா என்ன, யார் செத்தா என்ன, யாருக்கு என்ன கவலை பண்ண? நீங்க தான் வீட்டை விட்டு தரத்திட்டீங்க, அவங்களுக்கு வீடே கிடையாது. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கொதிச்சு எழணும்? இந்த சமூகம் கொதிச்சு எழறதுக்கு தேவையே இல்லை. ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தினப்பே அவ செத்து போயிட்டா, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? காசு கொடுத்து வேற தரத்துறீங்க, இதுக்கு வேற பேரம் வேற பேசி தரத்துறீங்க. ஆடு மாடுக்கெல்லாம் பேரம் பேசுவாங்களா? அதுமாதிரி பொம்பளைங்களுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. 100 பவுனா 50 பவுனா? ஏயா, நான் இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கேன், என் அண்ணன் தம்பி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கான், அவன் படிச்ச மாரி எனக்கும் படிக்க உண்டு இல்ல, அவன் பிசினஸ் பண்ண மாரி எனக்கும் பிசினஸ் பண்ணலாம்ல, அவன் வேலைக்கு போறமே நானும் வேலைக்கு போவேன்ல, அவன் சம்பாதிக்கமே நானும் சம்பாதிப்பேன்ல, அவன் இந்த வீட்டுல இருக்கிறமே நானும் இந்த வீட்டுல இருக்கலாம்ல. அப்படின்னா இங்க சமூகமா பெண்களை வீட்டை விட்டு துரத்தவும், திருமணத்தில் என்ன ஆனாலும் சரி நீ செத்து போனாலும் பரவாயில்ல நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தவும், உங்களுக்கு பெண்ணுனா உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தனே, இல்லாட்டி செத்து போனோம், அவ்வளவுதான். இது எதுக்குங்க பதறிக்கிட்டு? நீங்க டெய்லி நாளைக்கு ஒண்ணு கொலை பண்ண போறீங்க, நாளைக்கு ஒண்ணு கொலை பண்ண போறீங்க, நாளைக்கு ஒண்ணு கொலை பண்ண போறீங்க, இல்ல நம்ம வீட்டு தங்கச்சி இருக்கும், நம்ம வீட்டு அக்காவும் இருக்கும், பேசாம போலாம். இதுதான் இந்தியா. இந்த சமூகம் தான் இந்திய சமூகம். இதெல்லாம் நான் பதறலாம் ரெடியா இல்லை. ஏன்னா வருஷம் 5000 கேஸ் நடக்குது. ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி தான் இவங்க சாவலாம். நீங்க பொண்ணை வீட்டை விட்டு தரத்தரப்பே கொண்டு போடுறீங்க, அப்புறம் என்னங்க இதெல்லாம்? இல்ல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சமூகம் தான். சார், உங்கள்கிட்ட தான் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ வழி வந்ததுக்கப்புறம் இப்போ மேடம் எப்படி கருத்து தெரிவித்தாங்களோ இதே போல் பல விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒரு மனநல ஆலோசகராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இளம்பெண்ணின் தனிப்பட்ட பிரச்சனையா, இரு குடும்பத்துக்கும்
உள்ள பிரச்சனை, சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கறதா, இல்ல மேடம் பேசும்பொழுது சமூகமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சமூக பிரச்சனையா பார்க்க வேண்டும்? முதல்ல இந்த இறந்த பெண்ணுக்கு என்னுடைய என்ன சொல்றது, அனுதாபம்லாம் சொல்ல முடியுமா, வழியா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு. எனக்கு இதுக்கு உள்ள இருக்கிற மற்ற பிரச்சனைகள்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு NLP கவுன்சிலரா நான் ஒரு பார்வையை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ திருமணத்துக்கு பிறகு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் அதை கொண்டு வராங்க. இந்த அப்பா அம்மாக்கள் முதல்ல பெண்ணுக்கு சொல்கிற பதில், நான் ஒரு ஆலோசகரா என்கிட்ட பேசுறவங்க பார்த்த விஷயங்கள்ல முதல்ல சொல்கிற பதில், குடும்பம்னா அப்படிதான். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை அவங்க சொல்லும் பொழுது குடும்பம்னா அப்படிதான் அப்படின்னு பொதுமைப்படுத்துதல் தான் நடக்குது. அடுத்தது அவங்க இன்னும் கொஞ்சம் வந்த பெண் இன்னும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த வீட்டுல இப்படி நடக்குது, என்ன போட்டு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொதுமைப்படுத்துதலுக்கு அடுத்ததா ஒரு உளவியல் தாக்குதல் ஒண்ணு வருது. அது என்னன்னா, அனுசரிச்சு போ, என் வீட்டுல நான் சந்திக்காத அம்மா, பெரும்பாலான அம்மாக்கள் என்ன பேசுறாங்க, உங்க அப்பா கிட்ட நான் சந்திக்காததா, என்னோட மாமியார் என்ன படுத்துனதெல்லாம் யோசிச்சா இது ஒண்ணுமே இல்லை. அதாவது கடந்த கால கொடுமைகளுக்கு இந்த கால கொடுமைகள் பரவாயில்லன்னு சொல்கிற பெற்றோர்கள் தான் இன்னைக்கு இருக்கோம். இப்படி ஒரு கொடுமை நடக்க கூடாதுன்றதோ அல்லது இது தவறு அப்படின்னு என்றதோ இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது முதல்ல மனதுல என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பார்வையில சொல்லுங்களேன். முதல்ல ஒரு நாம ரொம்ப ஆசையா வளர்த்து முழு பெண்ணா கட்டி கொடுத்த ஒரு பெண், அந்த பெண் ஒரு மாதத்திலேயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ ஒரே நாள்லயோ தனக்கு முடியாத ஒரு விஷயத்த சொல்லுது. அப்ப முதல் நம்ம மனதுல ஒரு பெற்றோரா என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பார்வை, சாரோட பார்வை கேட்கிறேன். இது அந்த பொண்ணே சொல்லியிருக்கு, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, சகிச்சுக்கிட்டு போ, அனுசரிச்சு போ அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை நம்ம முதல்ல பேசிட்டோம். அதான் பொதுவா ரெண்டாவதா நடக்கிற உளவியல் தாக்குதல். ஆனா நான் இப்ப இன்னொரு உளவியல் தாக்குதல் மனதுக்குள்ள வெளியில சொல்லாம நடக்கிறத சொல்றேன். ஒரு பெண் தன்னுடைய வீட்டுல அப்பா அம்மா வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அது என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும், முதல்ல பேரண்ட்ஸுக்கு மனதுல வர்றது, இந்த சொசைட்டிக்கு முன்னால நாம என்ன ஆகும், ஊர் என்ன பேசும், சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, ஊர் என்ன பேசும், சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம மரியாதை எப்படி குறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு வேளை இப்ப இப்படி எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோங்க, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றத தாயோ தந்தையோ அவமானமா கருதுறாங்க. அதாவது திருமணம் செய்தா அது சரியா இருக்கணும், சரியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உளவியல் எங்க இருந்து வந்தது? ஆனா நம்மளே தான் ஆச்சரியமா சொல்றோம், வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்றோம், எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குன்றோம். எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குல்ல. அப்ப என் பொண்ணு திரும்ப வந்திருக்காங்க, பிரச்சனைன்னு சொல்றாங்க, இது என்னன்னு கேட்போம்னு ஏன் 2 பேருக்கிட்ட இவங்களால கேட்க முடியல? எடுத்த உடனே முதல் விஷயமாவே அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அனுசரிச்சு போ அப்படின்னு ஏன் சொல்ல முடியுது? ஏன் சொல்ல முடியுதுன்னா, இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது? வெளியில தெரிஞ்சா நமக்கு அசிங்கம். அதாவது ஒரு பெண்ணினுடைய இறப்பு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பேசப்படலாம், அது அசிங்கம் அல்ல. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்து திரும்ப வந்துட்டா பிரச்சனைன்னு சொல்றா அப்படின்னு சொல்றது அசிங்கம். இப்படி ஒரு போலியான கட்டமைப்புல தான் இருக்கும். திருமணம்னா பிரச்சனை இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் தாங்க அப்படின்னு பேசுறத முதல்ல நிறுத்தணும். அது என்ன கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் தான்? கல்யாணம் பண்றதுன்றது என்ன, இடமாற்றல் நடந்திருக்கு. இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு நடந்தது. அப்ப அவங்க போகிற பெண் அவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல இங்க இருந்து போகிறதுன்றதே அது சரியான ஒரு பழக்கமோ இல்லை. பட் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி இருக்கு, என்ன பண்றது? இப்போ போகிற பெண் அந்த வீட்டுல சூழல்களுக்கு ஒத்து போகிறது அல்லது இவங்களுக்கு அவங்க ஒத்து போறது நடக்கிற வரை இந்த பிரச்சனை டே 1ல இருந்து. இப்ப என்கிட்ட சமீபத்துல ஒரு 50 வயது பெண்மணி வந்திருந்தாங்க, இன்னும் எனக்கு வீட்டுல பிரச்சனைங்க. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இவங்க மட்டும் என்ன பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுங்க நான் சொல்றேன். அப்ப இந்த பிரச்சனைன்றது இருக்கும், இது சகஜம், இதை நாம 10 பேர்கிட்ட பேசலாம், இது சம்பந்தமான விஷயங்களை கேட்கலான்ற மனநிலை முதல்ல வரணும். ஆக்சுவலா நாம அந்த பொண்ணை கொள்ளல, இந்த மனநிலைய ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். எந்த மனநிலை?
பெண் நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது சொன்னா அதை வெளியில சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப பெண் வந்து அழுதுகிட்டு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்பா அம்மா கிட்ட, சித்தப்பா வராரு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தாய்மாமன் வராரு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அப்பாவுக்கு 20 வருஷமா நல்ல நட்பா ஒருத்தர் இருப்பாரு, யாருமா இல்லாமலா இருந்து இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த 3 பேரை தாண்டி விஷயம் வெளியில போக கூடாதுன்னு நினைப்பாங்க. வெளியில போக கூடாதுன்னு நினைக்கிறது தான் முதல் உளவியல் தாக்குதல். இதனாலதான் உயிர்கள் அவங்க ஒரு டேட்டா சொன்னாங்கல்ல மேடம், இந்த ஒரு விஷயத்தாலதான் உயிர்களை நாம வெளியில தெரியணும். அவங்க வீட்டுல பிரச்சனை, இந்த பிரச்சனைய செய்யறாங்க அப்படின்னு வெளியில தெரிஞ்சாதானே அவங்க நாளைக்கு தலையை கீழே தொங்க போடுவாங்க. ஒரு ஒரு ஆண் வந்து தவறு செய்யறார், அது வெளியில தெரியணும். அது ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை எங்கிறது? ஆண் சரி பெண் சரியில்லை, மாப்பிள்ளை சரி நீ அனுசரிச்சு போ, இது எங்க இருந்து வருது? இது இருக்கிற வரை திருப்பூர் இல்ல, நாளைக்கு திடீர்னு கோயம்புத்தூர், நாளைக்கு மறுநாள் மதுரை, அதுக்கு அடுத்த நாள் சென்னைன்னு நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப நாம ஒரு பெற்றோரா என்ன யோசிக்கணும்? சின்ன வயதுல இருந்து குழந்தைகளை வளர்க்கும் போது என்ன சொல்லணும்? எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையே வராது. யார் சொன்னா? பிரச்சனை வரும், சந்திக்கணும், எதிர்கொள்ளணும். மாரல், அதாவது மாரல் கிரவுண்ட்ஸ்ல கணவர் சரியா இருக்காரு, மனைவி சரியா இருக்காங்கன்னா கடைசி வரை இந்த பிரச்சனைகளை சந்திச்சு கைப்பிடிச்சு வாழணும். மாரல் கிரவுண்ட்ஸ்ல சரியில்லைன்னா வெளியில வரணும். உங்க அப்பா சரியில்லை, அதனால தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். உங்க அப்பா சரியானவரு, இந்த பிரச்சனைகளை நான் அனுசரிச்சு போறேன். இந்த பேச்சு பேசுறோமா நாம? நாம ரெண்டு செய்யறோம். அதாவது பெரும்பாலான பிரச்சனைகள் வீட்டுல இருக்கிற அம்மாக்கள்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொல்றேன், ஏன்னா அவங்க தானே பாவம் வேற ஒரு வீட்டுல இருந்து வந்தவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ரெண்டு சொல்லுவாங்க. ஆஹ் உங்க அப்பாவும் அப்படிதான், இவர் மட்டும் என்ன, ஓ எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு பொதுமைப்படுத்துறது. இது ஒரு ஒரு பிரச்சனையை செஞ்சிருவாங்க. இன்னொன்னு இதை விட ரொம்ப மோசமானது, உங்க அப்பாவும் இப்படிதான் நான் அனுசரிச்சு போல அப்படின்னு அழ ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரச்சனை பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பிரச்சனை ஆடிட்டு வந்துச்சாங்க. அம்மா கிட்ட போய் சொல்லலாம்னு போனா அம்மா வந்து நான் பாத்துக்கல, நான் உங்க அப்பாவை மேனேஜ் பண்ணல அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு புரிதல்? இப்ப நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த பவுன்லாம் எவ்வளவோ கொடுத்தாங்க போனாங்க என்னமோ சொல்றாங்க, அது இருக்கட்டும். இதுல எவ்வளவு உண்மை? இது வெளியில வந்ததுதான் தகவல், உண்மையா இன்னும் தகவல் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், 300 பவுன் கொடுத்துட்டாங்க 200 பவுன் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வந்தது அப்படின்னு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். இல்ல அவங்களே சொல்றாங்க, பேரண்ட்ஸே சொல்றாங்களே, பொண்ணோட பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்னு வச்சுக்குவோம். 300 பவுன் நாம கொடுத்துருக்கோம், 200 பத்தலைன்னு சொல்ற இடத்துல என் பெண் இருக்கணுமான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு அப்பாவால ஏன் முடியல? அப்படி என்ன அந்த அந்த இந்த சம்பந்தத்துல நான் லைவா இருக்கேன், இவங்களோட என்னுடைய பெண் கொடுக்கப்பட்டிருக்கா இவங்க வீட்டுக்குன்னு வெளியில சொல்றதுல அவ்வளவு என்ன நமக்கு பெருமை வேண்டியது? ஒரு காமன் சென்ஸ் சார். 10 பவுன் கொடுத்துருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு, முதல்ல பவுனே ஏன் கொடுக்கணும்? என்ன கேட்டா இன்னையில இருந்தாவது, நான் இப்ப 2-3 நாளா கவுன்சிலிங்க்கு வர்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் என்ன பார்க்கிறேன்னா, இனிமேல்லாம் வந்து நகன் பேசினா எந்திரிச்சு வெளில போயான்னு சொல்லுவேன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அது ஒரு நல்ல நல்ல வரவேற்க தகுந்த அணுகுமுறைன்னு சொல்றேன். நான் எனக்கு பட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நம்ம ஒரு 10 பவுன் கொடுத்துருக்கோம், ஒரு 5 பவுன் இன்னும் வேணும்னு சண்டை போடுறாரு ஒருத்தர். ஒரு அடிப்படை கால்குலேஷன், என்கிட்ட இருந்ததை கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு, முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொன்னா இதுவே தவறு, 100% தவறு. ஆனா இதுல ஏதோ ஒரு 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 சின்ன 300 பவுன் கொடுத்துருக்கேன் 200 பவுனுக்கு சண்டை நடக்குதுன்னா ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ காமன் சென்ஸ் வாமா நீ கிளம்பின்னு சொல்ல சொல்ல முடியாதா? அப்ப ஏன் சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? மாப்பிள்ளை வீடு இல்ல, பெண் இல்ல, பிரச்சனைகள் இல்ல, எனக்கு இந்த சமுதாயத்துல தேவைப்படுற அந்த, இதை நான் திருப்பூரை மனசுல வச்சு சொல்லல, இது மாதிரி தினசரி நடக்குதா இல்லையா? நடக்குது எல்லா இடத்துலயும். முதல்ல சார், ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்து வாழும்போது
அவங்களுக்கு அங்கு பிரச்சனைகள் வரும். என்னம்மா வந்தன்னைக்கே பிரச்சனை, இதெல்லாம் நாம டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். அங்கங்க எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. இப்ப வந்தா சரியில்லை, இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ். வந்தா சரி இருக்காது, எப்படி சரியா இருக்கும்? 4 பேர் 25 வருடங்கள் வாழறாங்க. 5வது ஒரு ஆள் உள்ள வந்ததும் டே 1 சரியா இருக்கணும்ன்ற மனநிலை எங்க இருந்து வருது? ஒரு 3 பேர் ஒரு வாடகைக்கு ரூம் எடுத்திருக்காங்க, 4வது ஆள் வந்தான்னா இப்ப நடா வந்திருக்கான், ஒரு 4 நாள் போவோம் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்றது இல்லையா? 25 வருஷம் வாழறோம், ஒரு பெண் வந்திருக்கு, இந்த பெண்ணை அனுசரிக்கிறதுக்கு நாம என்ன மாத்திக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம அதே மாதிரி நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், நம்ம என்ன மாத்திக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. பண ரீதியாக மட்டுமே இந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுதா? நீங்க நிறைய கவுன்சிலிங் பார்த்துருக்கீங்க. பண ரீதியாக மட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுது, இரு உள்ளங்கள் ஒத்து போகுதா? இல்ல, மன ரீதியான்றது 2வது சார். பண ரீதியா, புகழ் ரீதியா, சமுதாய அந்தஸ்து ரீதியா, இன்னாருக்கு இன்னார்னு சொன்னா பப்ளிக்ல ஒரு நல்ல கௌரவம் இருக்கும் அப்படின்ற ரீதியா இப்படித்தான் முதல்ல தீர்மானிக்கப்படுது. எத்தனை பேர் அந்த குடும்பத்துல இருக்கிற பையன், இப்ப நான் ஒரு உங்க 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 இந்த சேனல் மூலியமா ஒரு விஷயத்தை வைக்கிறேன் சார். இந்த குடும்பத்துல இருக்கிற பையன் சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு எத்தனை பேர் கேட்கிறோம்? சொசைட்டில இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்திருக்காரு, எப்படி வீடு கட்டியிருக்காரு, எப்படி கார் வாங்கியிருக்காரு, இப்படித்தானே யோசிக்கிறோம். இந்த பையன் சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுத்திருக்காருன்னு என்ன இது? அவர் 4 தடவை ரத்த தானம் பண்ணவரா? 10 குழந்தைங்களை அவர் இதுவரை படிக்க வச்சிருக்காரா? தன்னுடைய உடலை தானமா எழுதி கொடுத்துருக்காரு? என்ன பேசியிருக்கோம்? இந்த மாதிரி ஒரு பார்வையே நமக்கு கிடையாது. நமக்கு எல்லாமே யாரு அதிகம் சேர்க்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், அவர்களோட என் பொண்ணு இருக்கான்னு சொல்றதுல நமக்கு ஒரு தனி கௌரவம். இப்ப நான் ரிவர்ஸ்ல கேட்கிறேன், இந்த பெண் சிறப்பா அங்க போய் பிரச்சனையெல்லாம் அனுசரிச்சு வாழுதுன்னு வச்சுக்குவோம். இந்த பெண் உயிரோட இருக்கு, வாழுது. இந்த அப்பா என்ன பேசிட்டு இருந்திருப்பார்? சரியா எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவரோட சூழல்ல உங்களை இருத்தி சொல்லி பாருங்க, என்ன பேசியிருப்பாரு? குடும்பம் நல்ல இடமா கொடுத்தா பெருமையா பேசியிருப்பாரு. நான் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்கேன், அப்படிதான் பேசுவேன். அப்ப அதுதான் பிரச்சனை ஜுவல்லரி நகை வாங்குறது போறது, அது இன்னொரு பக்கம் நான் கேட்கிறேன், இவ்வளவு படிச்சு இவ்வளவு வேலைகளுக்கு போய் இவ்வளவு அறிவு பெற்ற ஒரு சமூகம் இன்னமும் பெண் வீட்டுல பணம் வாங்குறது பிச்சைக்கு ஈடுன்னு ஏன் யோசிக்கல? அது ஒரு பிச்சைக்கு ஈடு இல்லையா? பெண்ணையே வாங்குறாங்க, நீங்க வேற பெண் வீட்டுல பணத்தை வாங்குறாங்க. இல்ல, ₹1 நாம இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்குறதுன்னு இப்ப நான் தெரியாம கேட்கிறேன். நான் தெரியாம தான் இந்த வார்த்தையை வைக்கிறேன். அந்த சம்பந்தப்பட்டவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க, நான் பில்லு கொடுக்குறேன்னு சொன்னா அவரு சரின்றுவாரா? நான் பில்லு கொடுக்குறேன்னு நான் சொல்ல, யாரோ ஒருத்தர் போறவர், ஐயோ நீ சாப்பிட்டதுக்கு நான் பில்லு கொடுக்குறேன்னா சரின்றுவாரா? 150 ரூபா பில்லு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க முடியல, எப்படி இவ்வளவு வாங்கணும்ன்ற மனநிலை எங்க இருந்து வருது? ஆண் உயர்வு பெண் தாழ்வு, நகையை கொடுத்து ஈடு கட்டுறோன்ற மனநிலை உள்ள வர இந்த சமூகம் பல கொலைகள், பல தற்கொலைகள், பல இந்த மாதிரியான திருமணத்துக்கு பிறகு நடக்கிற அநியாயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆண் உயர் பிறப்பிலேயே, ஆண் உயர் பிறப்புல வேற எல்லாம் ஜாதியெல்லாம் சொல்றோம்ல, இருக்கிறதுலே பெரிய கொடுமையான ஜாதி இதுதான். பிறப்பிலேயே ஆண் உயர்வு பெண் தாழ்வு, அந்த தாழ்வுக்கு தான் ஈடு கட்டுறதுக்கு தான் நாம இதை கொடுத்து சரி கட்டுறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது எங்க இருந்து வருது? யார் இதை கொடுத்தா நமக்கு? இந்த திருமணமே கன்னிகா தானம் தான். எங்க அப்பா என்ன தானமா தான் என் கணவருக்கு கொடுத்திருக்காரு. இந்து முறைப்படி செய்யப்பட்ட ஒவ்வொரு திருமணமும் பெண் தானமாக இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கப்படுறாங்க. அப்படின்னா ஒரு ஆடு கோதானம் அப்படிம்பாங்க, அப்புறம் சொன்ன தானம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கன்னிகா தானம், ஒரு பெண்ணை நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன், அவளை நீ அடிமையாக ஏற்றுக்கொள். இதுதான் மந்திரத்திலே. மேடம் சொல்றதுல இருந்து கொஞ்சம் நான் இன்னும் ஒரு பகுதி சேர்த்து சொல்றேன். மற்ற திருமணங்கள் எல்லாம் இது இல்லையா? எல்லா திருமணங்கள்லையும், அதாவது உலக வழக்கப்படி ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன், பெண் அவளுக்கு எதையோ கொடுத்து, தாழ்ந்தவங்கன்றதுனால எதையோ கொடுத்து ஈடு கட்டுறோம். இந்த மனநிலை இருக்கிற வரை இந்த மனநிலைக்கான விக்டிம்ஸ், பாதிப்புகள் தான் இப்படியான மரணங்கள். இந்த மனநிலை நான் தெரியாம கேட்கிறேன் சார், நான் உங்களுக்கு போன் பண்ணி நாளை காலையில எனக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, ஒரு 30 ரூபா அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்டுருவேனா? அதுக்கு பதில்
நான் என்ன சொல்லல, பொதுவா மனிதர்களை கேட்கிறேன். யாராவது கேட்டுருவோமா இப்படி, சார் நாளை காலையில சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை சார், ஒரு 30 ரூபா எனக்கு ஜிபே பண்ணுங்க சார்னு கேட்போமா? 300 பவுன் எதுக்கு சார்? உனக்கு எதுக்கு 300 பவுன்? ₹1 அங்கிருந்து வாங்குறது அசிங்கம்னு ஏன் தோணல? கூச்சம்னு ஏன் தோணல? கூச்சம் இல்லையா அது? 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தேன்னு இவரும் பெருமையா சொல்றாருல்ல. உங்க பெருமைக்கு உங்க பொண்ணை பலிகடா ஆக்கிருக்கீங்க, அவங்கள ஏன் சொல்றீங்க? அப்புறம் அப்புறம் சார், எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்? போகிற இடத்துல 5 கொலைகாரன் இருக்கான். என் பொண்ணை அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அனுப்பிச்சேன். அவன் கூப்பிடல, நான் அனுப்பிச்சேன். யாரோட தப்பு? நான் ஊர்ல சொல்லிக்கலாம், அந்த இடத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம்னு நான் பண்ணியிருக்கேன். நான் யாரோட தப்பு? என்னோட தப்பு தானே. அது இருக்கட்டும். இப்ப அவங்க மேடம் கேட்குற மாதிரி அப்படின்னா யாரை அரெஸ்ட் பண்ணணும்? இவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். நீ ஏன் இவ்வளவு கொடுத்தேன்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், எனக்கு நீங்க புரிய வைங்க. சட்ட சிக்கல்ல வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் தானே. ஆமா. இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? இவரை நாம இப்ப சாஃப்ட் கார்னர்ல பாக்குறோம். பெண்ணை இழந்திருக்கிறாரு, பாவம்னு பார்க்கிறோம். நானும் அப்படிதான் பார்ப்பேன், எல்லாரும் அப்படிதான் பார்ப்போம். ஆனா அடிப்படையில குற்றத்தை நாமளும் செஞ்சிருக்கோன்றத ரொம்ப அழகா பெண் இழப்பை வச்சு நாம தவிர்க்கிறோம், தப்பிக்க பார்க்கிறோம். அப்புறம் ஒரு லைன் படிச்சேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழறது, அதுல இறந்து போறது பெருமை அப்படிலாம் ஏதோ படிச்சேன். அது இருக்கட்டும், அப்படி வாழணும், அப்படிதான் வாழணும். 100% எல்லாரும் அப்படித்தான் வாழணும், அது கரெக்ட். ஆனா அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் சரி அப்படின்ற மனநிலை இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கே கோர்ட்ல, சிங்கிள் பேரண்டா எவ்வளவோ பேர் இருக்காங்களே, கணவன் இறந்ததுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை நோக்கி தயாராகி போறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? இல்ல அந்த பொண்ணு சொல்லும் பொழுது சொல்லுது, இன்னொரு வாழ்க்கையை தேடுறதுக்கு எனக்கு உடம்புலயும் மனதிலையும் தைரியம் இல்லங்குது. அதாவது அவங்க சொல்றது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்றது தைரியம் இல்லை அப்படிங்கிறப்ப, அததான் நான் சொல்றேன். அது பேரண்ட்ஸ் கொடுக்காத தைரியமா இல்ல அது அது என்னன்னு புரியுறதுக்காக கேட்கிறேன். நேர்மையான ஸ்டேட்மெண்டாவே வச்சுக்குவோம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும் அப்படின்ற நேர்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதான் கரெக்டும் கூட. நானும் அதான் என்ன சொல்றேன், சரிதான். அது திருமணம்ன்றது, இப்ப நான் திருமணம் பண்ணிக்குவேன், யார் கூட வேணா வாழ்வேன்றது சரியாவா இருக்க முடியும்? ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் கரெக்ட், அது ஓகே. ஆனா ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழறது தடைபற்ற கூடாதுன்றதுக்காக என்ன கொடுமை பண்ணாலும் நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்றது என்ன மனநிலை? அது சீழ்பிடித்த மனநிலை இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்காக அப்படின்னா, அதுக்குதான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கோர்ட்ல இன்னைக்கு டிவோர்ஸ் வாங்குறவங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க, கணவனை விபத்துல பறி கொடுத்து 2 வருஷம் கழிச்சு புது வாழ்க்கைக்கு தயாராகிறவங்க, இவங்கெல்லாம் யாரு? அது இல்ல. ஒருவனுக்கு ஒருத்தின் தான் வாழ ஆரம்பிக்கிறோம், அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறோம். சரியா வரலையா, பரவாயில்லம்மா, வாழ்க்கைய சீரமைச்சுக்கலாம்னு சொல்ற பக்குவம் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் வரணும். சீரமைச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த சமூகம் சார், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம், ஆமா, அங்க இருந்து சிங்கிள் பேரண்டிங்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இன்னமும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும்ன்றது எவ்வளவு ஒரு பிடித்த மனநிலை. அதனால எனக்கு அதுல அந்த மாதிரியான போலி கௌரவங்கள், போலி வார்த்தைகள்ல உடன்பாடு இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் வாழணும் தான் திருமணம் பண்றோம். சரி வரலன்னா சரி வரலன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு தயாரா இருக்கணும். அது என்ன, நான் திருமணம் பண்ணிட்டேன்றதுக்காக அவர் என்ன கொடுமை பண்ணாலும் தாங்கணுமா? போன தலைமுறையில அம்மாக்கள், அதுக்கு முந்தின தலைமுறையில பாட்டியா இருந்தவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் படிக்காம இருந்திருப்பாங்க. அதனால வேற வாய்ப்புகள் இல்லாமனால வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உலகம் மாறி இருக்கு, படிச்சிருக்காங்க. இவர் இப்ப ஒருத்தரை திருமணம் பண்றோம், திருமணம் பண்றதுக்கு முன்னாடி வர பொய் சொல்லிட்டாங்க. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் பண்ணேன். திருமணம் சொல்றதுக்கு முன்னாடி வர பொய் சொல்லி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குடிகாரன்னு தெரியுது. இப்ப என்ன பண்ணணும்? நீதாம்மா திருத்தி கொண்டு வரணும். இது என்ன மாதிரியான லாஜிக்? நான் எல்லாம் சேர்த்து ஏமாத்துவோம். எங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கு, நாங்க 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு ஊர் உலக நடப்பெல்லாம் தெரியும்ன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீதாம்மா பாத்துக்கணும், நீதான் போய் அவரை பேசி மனசை மாத்தி. இது என்ன வகையான மனநிலை இது? எல்லாம் பொண்ணோட காலில் விழுங்க, மாமனாரும் மாமியாரும் அப்பாவும் அம்மாவும் பெண்ணோட காலில் விழுந்து மாற சொல்லுங்க.
அவரை போய் மாத்துமா, எங்களால முடியலன்னு ஒத்துக்குங்க. இது கௌரவம் மட்டும் இல்ல, மெரிட்டல் ரேப் நடந்திருக்கு. ஆமா, உடல் ரீதியாகவும் பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. பாலியல் வன்புணர்வுக்கு நானும் பொண்ணு பொறுத்துட்டு போகணும். அதாவது நீ அடிச்சாலும் துவைச்சாலும், அதாவது நம்மளோட ஆண்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சுத்தமா இல்லை. எப்படி ஒரு பெண்ணை உடல் ரீதியா நடத்தணுங்கிறது ஒரு துளி கூட இந்த சமூகத்தில் சொல்லித்தரவே படவில்லை. அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம ஆன்லைன்ல என்னென்ன நடக்குது, வீடியோல இருக்கு, இதெல்லாம் ஒரு ஃபேண்டசியான ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி அந்த பொண்ணை படாத பாடுபடுத்திருக்காங்க. எனக்கு உடல்ல இதுக்கு மேல சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அது இறக்குது. அப்படின்னா மெரிட்டல் ரேப் அப்படிங்கறது சட்டப்படி சரின்னு ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம் கோர்ட்ல கூட. அதை நம்ம இந்த ஆளும் ஒன்றிய அரசும் ஆதரிக்குது. மெரிட்டல் ரேப்பை எவ்வளவு பெரிய பெரும் குற்றம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கல. இது வெறும் வரதட்சணை கொடுமையா நம்ம மூடி மறைச்சிடக்கூடாது. இது திருமணத்துக்கு பிறகான கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு. கற்பழிப்புங்கிற வார்த்தை தவிர பாலியல் வன்புணர்வு. இந்த பாலியல் வன்புணர்வை எப்படி சட்டப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது பெண்களுக்கும், பாலியல் வன்புணர்வு இல்லாமல் பாலியல் பற்றிய கல்வியை ஆண்களுக்கும் கொடுக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது. என்னுடைய பார்வையில சார், இந்த மனநிலை, இப்ப நான் பேசின மனநிலை நிச்சயமா மாறணும். பெண் வீட்டில இருந்து ₹1 நாம வாங்குறோன்றத பிச்சைன்னு நினைக்கணும். பெண் எப்போதும் கீழானவள், ஆண் எப்போதும் மேலானவன் என்ற பார்வை இந்த சமூகத்தில் இருக்கு. அந்த பார்வை இருக்கிற வரைக்கும் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா 2 பேரும் சமம்தான், புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இருவரும் முன் வச்சிங்க. இந்த சமூகம் மாறினாதான் இந்த பிரச்சனைகள் தீரும் என்ற கருத்தையும் முன் வச்சிங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.